ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வல்லமையின் பிரதிபலிப்பு. நீண்ட நேர ஜெபங்களாலும் பல நாள் உபவாசங்களாலும் தங்களிடம் அதிகமான தேவ வல்லமை செயல்படுகிறதென்றும் தங்கள் மூலம் அதிசய அற்புதங்கள் அதிகமாக நிகழ்கிறதென்றும் சொல்லுகின்ற பலருண்டு. அதே வேளையில் அவ்விதம் வல்லமையாளர்களாக அறியப்பட்டிருக்கிற பலருடைய வாழ்க்கை முறைகளில் பரிசுத்தத்தின் சாயல் இல்லை. பண ஆசையும் பொருளாசையும் அவர்களை அலைக்கழிக்கின்றது. அவர்களின் வார்த்தைகளில் பொய்யும் புரட்டும் இழைந்தோடுகிறது. தந்திரமான கபடான இருதய நிலைகள் அவர்களின் செயல்களை வெளிப்படுத்துகின்றன. தேவ வல்லமை என்பது ஒருவருடைய சுபாவ நிலைகளிலும் குணாதிசயங்களிலும் செயல்முறைகளிலும் கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி தூய்மையான மனதுடன் வாழ்தல் என்ற அதிசயமான செயல் ஒருவரிடம் நிகழாவிட்டால் அங்கு தேவ வல்லமை இல்லை என்பதே பொருள். அதிசயங்களும் அற்புதங்களும் மட்டுமே தேவ வல்லமைக்கு அடையாளமாக வர முடியாது. ஆம், கிறிஸ்துவை போன்ற உயர்ந்த தெய்வீக சுபாவ நிலைகளில் நம்மை பெருக செய்வதே தேவ வல்லமையின் உண்மையான பிரதிபலிப்பாகும். அந்த மகிமையான அனுபவத்திற்கு உதவியாக இராத வெறும் ஜபங்களும் நீண்ட உபவாசங்களும் ஒன்றுக்கும் உதவாதவை. பல மணி நேரங்கள் ஜபிக்கிறவராகவும் பல நாட்கள் கடும் உபவாசம் இருக்கிறவராகவும் ஒருவர் அறியப்பட்டும் அவருடைய வாழ்க்கையின் சிந்தையும் செயலும் குணமும் தன்மையும் கிறிஸ்துவின் சாயலை தழுவவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? மனுஷீக நிலையை மாற்றாத வல்லமை தேவ வல்லமை அல்ல. இன்று அநேகர் பரிசுத்தாவின் நிறைவை தேடுகிறார்கள். ஆனாலும் பரிசுத்தம் அவர்களின் குறிக்கோள் அல்ல. அநேகர் வல்லமையை மிகுதியாக பெற வாஞ்சிக்கின்றார்கள். ஆயினும் ஒரு உயர்தரமான குணாதிசயங்கள் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரகாசிப்பது அவர்களது தரிசனம் அல்ல. வரங்களை பெற்று வல்லமையாளர்களாக வேண்டும் என்பதும் பரவசமான மனநிலை அனுபவங்களை பெற வேண்டும் என்பதே அவர்களின் குறியாய் இருக்கிறது. பலர் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் கூட ஒரு வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆற்றலை பெறுவதற்காக அல்ல. ஆனால் பரிசுத்தாவின் நிறைவானாலும் சரி வல்லமையானாலும் சரி நம்முடைய பிரதான நோக்கம் கிறிஸ்தவ உயர் பண்புகளை வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான இறை ஆற்றலை பெறுவதற்காகவே இருக்க வேண்டும். சிந்தனைக்கு, பரிசுத்தவான்கள் வெறும் பந்தய பொருள் அல்ல, பரிசுத்த ஆவி. பாவத்தை உணர்ந்தவர்கள் பெறும் பரிசுத்த பொருளே அது. பரிசுத்தவான்கள் பெறும் பந்தய பொருள் அல்ல பரிசுத்த ஆவி. பாவத்தை உணர்ந்தவர்கள் பெறும் பரிசு பொருளே அது.